19 வயது மாணவன். அவன் ஓடி போயிட்டு அந்த கை அசையறத பார்த்துட்டு அந்த பிளாஸ்டிக் கவர திறந்து பார்க்குறான். அங்க ஒரு குழந்தை வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அந்த பிஞ்சு குழந்தைய என்ன பண்ணான், கொண்டு போய் அவன் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்குறான். ஆனா அந்த குழந்தைய இந்த ஹாஸ்பிட்டல்ல அவன் சேர்க்கிறப்ப, அந்த குழந்தையோடைய அந்த கை வந்து இந்த மாணவனுடைய விரலை கெட்டியமா புடிச்சுக்குது. அந்த குழந்தைய பரிசோதிச்சுட்டு டாக்டர் சொல்றாங்க, இந்த குழந்தை வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு. எந்த ஒரு உத்தரவாதமும் எங்களால குடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. 7 மாசம் கூட நிறைவடையாத அந்த குழந்தை. அந்த குழந்தைய விட்டு பிரிய அந்த பையனுக்கு மனசு வரல. ஆனா அவன் வந்து அந்த மருத்துவமனையும் விட்டு வெளியவும் போல. அப்படியே வெளியே உட்கார்ந்துட்டுருக்கான். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்றாங்க, "நீங்க போலீஸ்க்கு தகவல் குடுத்துட்டோம். நீங்க வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எவ்வளோ சொல்லியும் அந்த அந்த மா பையன் அங்கேருந்து போல. அந்த 19 வயது பையன் வந்து அங்கேருந்து போக விருப்பம் இல்லாம அங்கேயே உட்காந்துட்டுருக்கான். அப்புறம் எல்லா தெய்வங்களையும் நெனச்சு அவன் வேண்டிட்டு காத்துட்ருக்கான். மெதுவாக அந்த குழந்தையோட உடல் நலம் வந்து தேற ஆரம்பிக்குது. அவனை வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அழைத்து செல்ல முடிவு செய்றான். அப்போ அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து தடுக்குறாங்க. "வேண்டாம். உனக்கு வந்து சின்ன வயசு. உனக்கு வந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு போறதுனால நெறைய பெரிய பொறுப்பெல்லாம் இருக்கு. அந்த குழந்தைய காப்பாத்துறது, அதெல்லாம் அவனுடைய ஃப்யூச்சர்ல அதனால பாதிக்கப்படும்." அப்படின்னு எவ்வளோ தடுக்குறாங்க. ஆனா அவன் அதெல்லாம் கேட்கல. அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அப்பாவும் வந்து இறந்துடுறாரு. சிங்கிள் பேரண்ட். அவங்க அம்மா மட்டும் தான் இவன காப்பாத்துறாங்க. இந்த நிலையில ஒரு அனாதை குழந்தைய கொண்டு வந்து வீட்ல வச்சுக்கணும்னா, யார் தான் ஒத்துப்பாங்க இல்லையா? ஆனா அம்மாவும் மறுக்குறாங்க. ஆனா அவன் வந்து விடுறதா இல்ல. நான் வந்து அந்த குழந்தைய கண்டிப்பா நான் பார்த்துப்பேன். நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கான். அவனுடைய எதிர்காலத்தை பத்தி வந்து பயமுறுத்துறாங்க. ஆனா அதெல்லாம் அவன் காதுல போட்டுக்கல. ஆ அவன் பாட்டுக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சுட்டான். அந்த குழந்தைக்கு இப்ப 2 வயது. ஆனா, அவனுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்றாங்க, "அவனுடைய அ நீயே சின்ன பையன். உனக்கு வந்து நாளைக்கா நீ படிச்சு வேலைக்கு போக வேண்டியிருக்கு. அது இல்லாம அ அ உனக்கு வந்து கல்யாணம்லாம் ஆக வேண்டியிருக்கு. இதுபோல குழந்தை இருக்கும்போது, உனக்கு வந்து கல்யாணம் ஆவது வந்து கஷ்டமா இருக்கும். இது வந்து யாருடைய குழந்தை? இது போல தேவையில்லாத விமர்சனம்லாம் வரும்." அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அந்த அம்மாவன் அவனுடைய அம்மாவும் வந்து மறுக்கிறாங்க. ஆனா, அவன் கேட்கிறதா இல்ல. அவங்க அம்மாவுடைய கால புடிச்சுட்டு அழுவுறான். "எனக்கு வந்து இந்த குழந்தைய வளர்க்கணும். அதனால எனக்கு அனுமதி கொடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய அவங்க அம்மாகிட்ட குடுத்து அவன் கதறும்போது, அந்த அம்மாவோட மனசும் மாறிடுது. அதன் பிறகு என்ன? இனிமேல் வந்து இவன் நம்மோடு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மாவும் சம்மதிக்கிறாங்க. ஜூன் 14 அவன் எனக்கு அந்த பையன் கிடைச்ச நாள் அப்படின்னு அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா அந்த பையனுடைய பர்த்டே வந்து அந்த ஜூன் 14 தான் அவன் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சான். அவனுக்கு வந்து ஒரு பேரும் வைக்கணும் இல்லையா? அதனால அது அவனுக்கு வந்து ஆரவ் அப்படின்னு ஒரு பேரும் வைக்கிறான். இன்றைக்கு அந்த குழந்தைக்கு 2 வயதாகிறது. அன்று பார்த்தீங்கன்னா, டாக்டர் கைவிட்ட அந்த குழந்தை இன்று முழுமையான ஆரோக்கியத்தோடவும், அவனுடைய வளர்ப்புல அழகா வளர்ந்துட்டுருக்கு. அதாவது சகோதரராக ஒரே வயிற்றில் பிறக்க வேண்டியதில்லை. சிலரை நாம் இதயத்தால் தேர்ந்தெடுப்பதுதான் அப்படிங்கிறது இது ஒரு பதிவு. இந்த பதிவு பார்த்தப்போ எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. ஓ! ஒரு 19 வயது மாணவனுக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு மனசு இல்லையா? இன்றைக்கெல்லாம் வந்து இது போல கதையை வந்து பார்க்கும்போது அதாவது உண்மை ஸ்டோரி அப்படின்றப்ப என்னுடைய மனதை தொட்ட இந்த ஸ்டோரியை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். லைனில் யாரும் இல்லை, வரலை. வெயிட் பண்ணுவோம்.